ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம். Hello friends, we are going to talk about a promised verse that God gave us. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 2 Samuel 19:38 in the end part. நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வது எல்லாம் நான் உனக்கு செய்வேன். Now whatever you request of me, I will do it for you. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்கிற எல்லா காரியத்தையும் நான் உனக்கு செய்வேன் என்று. Today God is telling you, now whatever you request of me, I will do it for you. அவர் உங்களுடைய பரமபிதா. He is your God Father. அவர் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். He is a God who knows every situation. வேதம் சொல்லுகிறது, அவர் தாயின் கருவிலே உங்களை உருவாக நாள் முதல் கொண்டு உங்களுடைய தொடக்கத்தை, உங்கள் முடிவை, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். The scripture says, when you are in your mom's belly, God knows everything, every situation inside the belly. ஆகவே அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே, நீ வேண்டிக் கொள்கிற, நீ கேட்கிற, நீ ஆசையாய் விருப்பத்தோடு வாஞ்சியோடு கேட்கிற எல்லா காரியத்தையும் நான் உனக்கு செய்கிற நல்ல தகப்பன். God is saying today, my son, tell me anything you want. I will give you what you request. வேதம் சொல்லுகிறது, அவர் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல. The scripture said he is a God who asks bread, not a stone. அவர் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற தேவன் அல்ல. If you ask a fish, he is not a God who gives you a snake. அவர் நல்ல ஈவுகளை கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். He's a God who gives us good turns. ஆகவே இந்த நாளில் நீங்கள் கேட்கிற எந்த காரியத்தையும் அவர் உங்களுக்கு தர அவர் நல்லவராக இருக்கிறார். Today God is able to give anything to you. அவரே உங்களுக்கு அந்த காரியத்தை அவர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். He will give all the things you want. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். And don't be worried about something. அவர் உங்கள் தேவன். அவர் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் சந்திக்க, அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். He is a God who hears your praise, your things, your situations. He is a God who sees you. ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். By this scripture word, God is going to bless you. ஆகவே இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Get the scripture in your heart and meditate it. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And God is going to bless you with His word. Amen.